ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமி. ஆன்லைன் மூலமாக மணி மேக்கிங், அந்த மணி மேக்கிங் வந்து ஸ்டெபிளாக எவ்ரி மந்த் அமையணும். இது ஒரு நாலேஜை பேஸ் பண்ண ஜொப்பாக இருக்கணும், எந்த ஒரு ரிஸ்க்குமே இருக்கக்கூடாது. இதிலேருந்து ஃப்ரீயாக மணி மேக் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஆன்லைன் மணி மேக்கிங் ஸ்கீம். இதை வந்து இந்த பார்ட் டைமாகவும் ஃபுல் டைமாகவும் ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி அமையணுங்கிறதுக்கு நாங்கள் ஆன்லைன் ஜாப் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் ரிஸ்க் இல்லாத ஜாப்ஸுகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் நாங்கள் உங்களுக்கு A to Z கைட் ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் ஒரு வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுலேருந்து அதில் ஏர்ன் பண்ணுற டாலர்ஸ் அண்ட் யூரோவை உங்கள் லோக்கல் பேங்க்கு கன்வெர்ட் பண்ணி எடுக்கும் வரையுமான ஒரு முழுமையான கைட். இதில் டெடிகேஷன், அதாவது ஒர்க் பண்ண வார நீங்கள் கட்டாயம் வந்து டெடிகேஷனாக, ஏன்னா வந்து இங்கே நீங்கள் ஒர்க்கை ஜாயின் பண்ணதுமே உங்களுக்கு வந்து ஏர்னிங் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது கிளாஸ் ஜாயின் பண்ணதுமே அந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுல வந்து உங்கள்கிட்ட எந்த குவாலிஃபிகேஷனும் கேட்கல. நீங்கள் ஜஸ்ட் உங்களோட மொபைல் கம்ப்யூட்டரை வச்சுட்டு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் தான் இதுதான் குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த குவாலிஃபிகேஷனோட நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் என்னென்னா கொஞ்சம் டெடிகேஷனாகவும் ரியாலிட்டியை விளங்கி கொண்டு ஒர்க் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகலாம். ஸோ அப்படி இல்லாமல் ஒரு மெஜிக்கலாக நீங்கள் காட்டுற மாதிரி நினச்சிட்டு கிளாஸ் ஜாயின் பண்ண வேணாம். ஸோ டெடிகேஷனாக எனக்கு ஒரு ஃபுல் டைம் பார்ட் டைமை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு இன்கம் ஸ்கீம், அதுவும் ஒரு டாலர்லைஸ் ஸ்கீம் ஒன்று வரணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இது என்னன்னு ஒரு சொன்னால் எந்த ஒரு ரிஸ்க்குமே, அதாவது ட்ராப்ஷிப், அதே மாதிரி வேறு ட்ரேடிங், இன்வெஸ்ட் பண்ணுற அந்த ஸ்கீம் இல்லை. இது ஜஸ்ட் வந்து ஒர்க் பண்ணுறது. ஓகே, இந்த வீடியோவும் அந்த ஒர்க் சம்மந்தமாக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வேலைங்கிற ஒரு பார்வையோட பார்த்து ஒர்க் பண்ணும்போது நீங்கள் சக்ஸஸ் ஆகிக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் ஒரு ஒர்க்குக்கு போகிறதுக்காக ஸ்கூல்ஸில் 12-13 வருஷம் படிக்கிறீங்க, அதுக்கு பிறகு காலேஜ் யூனிவர்சிட்டிஸ் படிக்கிறீங்க 4 years 5 years, அதுக்கு பிறகு தான் ஒர்க் கிடைக்கிது. ஏன்னா ஸோ இவ்வளோ காலம் வந்து நீங்கள் அதுக்காக தியாகம் செய்கிறீங்க, அதுவும் ஸ்மார்ட் லெவல் ஒர்க். ஓகே, எந்த ஒரு இதான ஒர்க்கும் இல்லை, அந்த ஸ்மார்ட் லெவல் ஒர்க் அதே ஒர்க் தான் நீங்கள், பட் இவன் காலம் சொல்லலை. ஏன்னா அப்போ அதை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணும்போது சக்ஸஸ் ஆகலாம். இந்த ரியாலிட்டி உங்களுக்கு தெளிவாக விளங்கணுமா? ஓகே, ரைட். ஸோ நீங்கள் கூகுளில் வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு போட்டிங்கன்னு ஒரு சொன்னால் யூடியூப், ஃபேஸ்புக் பேஜ், லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் இந்த பேஜில் வரும். இதில் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ள நிறைய ப்ரூஃப்ஸுகள் நாங்கள் இங்கே வந்து ஷேர் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸில். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. யூடியூப் சேனலில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான சில பொதுவான வீடியோஸும் போடுறோம். கிளாஸ் ஜாயின் பண்ண முடியாத இது பண்ணிக்கொள்ளுங்க, இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த வீடியோஸை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் கிளாஸ் ஜாயின் பண்ணுற சம்மந்தமாக ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா நான் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கிறேன் டீட்டெயில்ஸ். அதே போல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கண்டெக்ட் டீட்டெயிலும் கண்டெக்ட் பண்ணி மோர் டீட்டெயில் கேட்டுக்கொள்ளுங்க. டவுட்ஸுகளை கமெண்ட்ஸில் கேட்டுக்கொள்ளுங்க. ஒர்க் சம்மந்தமான முழு டீட்டெயில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்படும். ஓகே, ரைட். நாங்கள் இன்றைக்கி வீடியோக்குள்ளே வந்து போவோம். இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறது, இந்த வீடியோவில் எப்படியான ஒர்க் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த டேட்டில் இப்போ 3/2/6/2024 இந்த டேட்டில் வந்து இங்கே சில ஜாப்ஸ்கள் ஷோ ஆகுது. அந்த ஜாப் எப்படி அமையுங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஒர்க்கில் இதுக்கு அந்த ஒர்க்கோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரொவைட் பண்ணப்படுமா? ஓகே, இதை நீங்கள் உங்களுக்கு ஜூம் அவுட்டில் இருக்கலாம், பட் இதை நீங்கள் ஜூம் பண்ணி ஒர்க் பண்ணி கொள்ளலாம். இதில் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது, அரபிக் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, அதே போல் பாருங்கள் ஹிந்தி இருக்குது, ஜப்பானீஸ் இருக்குது. இவ்வளோ லாங்குவேஜஸ்லையும் நீங்கள் இது பண்ணி கொள்ளலாம். இந்த ஒர்க் என்ன வந்து ஒரு சொன்னால், இன் திஸ் ஜாப் யூ வில் பி பாக்ஸிங் எவ்ரி எலிமெண்ட் ஆன் த டாக்குமெண்ட் அண்ட் ஐடென்டிஃபைங் த ஒப்ஜெக்ட் டைப் ஆஃப் ஈச் பாக்ஸ் எலிமெண்ட். அதாவது நீங்கள் இந்த வேர்ட் தெரிஞ்சிருந்தீங்கன்னு ஒரு சொன்னால் இது உங்களுக்கு தெரியும். இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ், அதாவது இதில் டெக்ஸ்ட்னா என்ன, டைட்டில் எது, செக்ஷன் ஹெடர் என்ன, ஃபிகர்னா என்ன, ஃபிகர் டெக்ஸ்ட்னா என்ன, ஹெடர்னா என்ன, ஃபுட்டர்னா என்ன, பேஜ் நம்பர், லிஸ்ட், டேபிள்ஸ், அதே மாதிரி டேபிள் டெக்ஸ்ட், டிவைடர், டேபிள் ஆஃப் கண்டென்ட், கீவின்னா கேவின்னு ஒரு சொன்னால் கீ வேல்யூ ஏரியா, பார்கோட் டெக்ஸ்ட், கியூஆர் கோட் டெக்ஸ்ட், இப்படின்னு ஒரு சொல்லி நிறைய டைப் ஆஃப் டாக்குமெண்ட்டில் பார்ட்ஸ் இருக்குது. அதை உங்கள்கிட்ட அனோட் பண்ண ஒரு பாக்ஸ் ஒன்று போட சொல்கிறாங்க. ஓகே, ஒரு 10 ஜாப் செய்தாலும் உங்களுக்கு $3 வந்து இந்த சைட்டில் ஒரு இது என்னன்னு ஒரு சொன்னால், இதில் ஒர்க் பண்ணுறது நீங்கள் தான், அதை வெரிஃபை பண்ணுறது நீங்கள் தான். இந்த கிளாஸில் இருக்கிறாங்களுக்கு விளங்குமா?
ஓகே, இதில் இவங்க உங்களுக்கு தேவையான எல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பும் வீடியோவாக தந்துருக்கிறாங்க. அதே மாதிரி 1 by 1 இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அதை நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இப்போ நான் கிளாஸில் உங்களுக்கு அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே ரைட். ஸோ இதில் நான் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்குறேன். இதில் வந்து என்னத்தை பாக்ஸ் பண்ணேன்னு இங்கே சொல்லியிருக்கிறேன். என்னென்னா டெக்ஸ்ட்டை மட்டும் நான் பாக்ஸ் பண்ணேன். சரி, ஸோ நீங்கள் மவுஸ் கேஸரை கொண்டு வச்சிங்கன்னா இது பாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட மவுஸ் கேஸர் இங்கே அமையும். அதில் நீங்கள் பாக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே சப்மிட் பண்ணும்போது இங்கே இது ட்ரைனிங். இங்கே சப்மிட் பண்ணும்போது இது சரியா பிள்ளையான்னு சொல்லுவாங்க. சரின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க, பிள்ளைன்னு சொன்னாலும் என்ன ரீசன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணும்போது இது பண்ணலாம். ஓகே ரைட். இதுக்கும் டெக்ஸ்ட்டுக்கு பாக்ஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டெக்ஸ்ட் வந்து இவ்வளவு தான் டெக்ஸ்ட். என்ன எஸ் மெயின் டெக்ஸ்ட்டுக்கு தான். ஸோ இப்படி வந்து நீங்கள் இவங்க எதை சொல்கிறாங்களோ, எதுக்கு பாக்ஸ் பண்ணணும், எதை இது பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அதை நீங்கள் அதை மட்டும் பாக்ஸ் பண்ணால் போதும். ஓகே, இதில் டெக்ஸ்ட்டுக்கு எது அப்ரூவ் ஆகும், எது ரிஜெக்ட் ஆகும் அவங்க சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் இப்போ கம்பைனாக இப்போ 2 டெக்ஸ்ட் வந்து அவன் டெக்ஸ்ட்டை பாக்ஸ் பண்ண சொன்னால் நீங்கள் 2ஐயும் சேர்த்து பாக்ஸ் பண்ணுங்கள், தனித்தனியாக பாக்ஸ் பண்ண வேணாம். ஓகே, இதுலேயும் அப்படித்தான் சொல்கிறான். தனித்தனியாக பாக்ஸ் பண்ணாமல் நீங்கள் மொத்தமாக சேர்த்து ஒரு டெக்ஸ்ட்டுக்கு பாக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து வந்து ஈச் paragraph ரிசீவ். ஒவ்வொரு paragraphையும் ஷுட் பி செப்பரேட் பை paragraph. ஈச் paragraph ரிசீவ் இட்ஸ் ஓன் டெக்ஸ்ட். அதே மாதிரி இதுலேயும் அந்த இதை தந்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் பாருங்க, இந்த ஒர்க்கை வந்து எப்படி உங்களுக்கு செட்டப் பண்ணி தாராங்கிறத பாருங்க. உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனாகவும் தந்துட்டு ப்ளஸ் வந்து இந்த பேஜ்லேயே ஓகே மார்ச் 22 இது அப்டேட் ஆயிருக்க இந்த பேஜ்லேயே வந்து நீங்கள் எப்படி இதை டெக்ஸ்ட்டை இது பண்ணணும், ஃபிகர்னா எப்படி இது பண்ணணும், ஈச் paragraph இருக்கு, ஈச் paragraphை எப்படி பாக்ஸ் பண்ணணுங்கிறது எல்லாத்தையுமே இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இவங்க வந்து உங்களுக்கு ஒர்க்கை நீங்கள் சரியாக பண்ணணுங்கிறதுக்காக உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ உங்களால் இது பண்ண முடியுமோ அவ்வளோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா இது உங்களை ஒரு குவாலிஃபைட் பர்சனாகவும் அவங்களுக்கு ஒரு தேவையான ஒரு பர்சனாகவும் மாற்றுறதுக்காகவும் உங்களை இது பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு நிறுவனம், எந்த ஒரு நிறுவனத்துக்கும் பாருங்க வந்து இது ஒரு இது எப்படி அமையும்னு சொன்னால் ஒரு knowledgeable பர்சன் வந்து ஒரு knowledge உள்ள பர்சன் தான் தேவை. அந்த பர்சனை அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த 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 பர்சனை வந்து பர்சனோட knowledge-ஐ கூட்டுவாங்க. எப்படி கூட்டுவாங்கன்னா சில செமினார்ஸுக்கு அனுப்புவாங்க, சில ஒர்க் ஷாப் அனுப்புவாங்க. அந்த அந்த ஜாப் சம்பந்தமாக அவங்களுக்கு மோர் டீட்டெயிலை சரியாக இம்ப்ளிமெண்ட் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் எவ்வளவுதான் ஒர்க் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணிவிட்டு ஒரு டிகிரியோடையோ அல்லது ஸ்பெஷல் டிகிரியோடையோ கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒர்க்குக்கு போனாலும் நீங்கள் படித்தது வந்து ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமாக அமையும். அப்போ அந்த வித்தியாசத்தை உங்களுக்கு உணர வைக்கிறதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ட்ரைனிங்னு ஒன்று தந்துட்டு உங்களுக்கு ஒரு சூப்பர்வைசரை உங்களை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அவர் என்ன செய்வார்னா உங்களுக்கு தேவையான அப்டேட்டுகளை தேவையான கைடன்ஸை சரியான இடத்துல சரியாக தருவார். என்ன காரணம்னா நீங்கள் அந்த கம்பெனிக்கு தேவை. நீங்கள் ப்ரூஃப் பண்ணிட்டீங்கன்னு எது அந்த ஸ்டடிஸ் மூலம் ப்ரூஃப் பண்ணிட்டீங்க உங்களோட knowledge. இப்போ அந்த ரியாலிட்டிக்கலாக அந்த knowledge வந்து எப்படி மாறணுங்கிறத அவர் வந்து உங்களுக்கு சூப்பர்வைஸ் பண்ணுவார். அந்த விஷயம்தான் இங்கே. ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் உங்களுக்கு இந்த ஜொப்பை நீங்கள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணணுங்கிறதுக்கு எப்படி, ஏன்னா எல்லாரும் இப்போ நிறைய டைப் ஆஃப் ஜாப்ஸ் இங்கே இருக்குது. ஒர்க் பண்ணுறாங்க தெரியும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்குது. இப்போ ஏன் அப்படி ஒவ்வொரு டைப்பில் இருக்குதுன்னு சொன்னால் எல்லாரும் எல்லா knowledge-ம் எல்லா விஷயங்களும் இது பண்ண மாட்டாங்க. நீங்கள் OL 9 பாடம் உங்களுக்கு தந்தால் ஏன் 9 பாடம் தாராங்கன்னு சொன்னால் நான் இந்த சில விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா கிளாஸ் ஜாயின் பண்ண பிறகு நிறைய பேருக்கு அந்த விஷயம் என்ன செய்தில்லை, சரியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதில்லை. ஸோ அதனால் இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது இப்போ நீங்கள் உங்களுக்கு OL வந்து 9 பாடம் படிப்பிக்கிறாங்கன்னு சொன்னால் AL வந்து அதில் இருந்து ஒரு பாடத்தை தான் தெரிவு செய்ய சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் எல்லாருமே ஒரே knowledge-ல இருக்க மாட்டீங்க. அது உங்களுக்கு எப்போ தெரிய வரும்னா கிரேட் 1லையும் தெரிய வராது. உங்களுக்கு எப்போ தெரிய வரும்,
உங்களுக்கு தெரிய வரும் எப்போன்னு சொன்னால் நீங்கள் ஓஎல் படிக்கக்குள்ளாம் தெரிய வரும் நீங்கள் எண்ணத்தில் இதுண்டு. ஆனால் நீங்கள் மொண்டசரி படிக்கக்குள்ளே கிரேட் 1 படிக்கக்குள்ளே நீங்கள் டாக்டர் ஆகும், நீங்கள் இன்ஜினியர்னு சொல்லுவீங்க. பட் அது தீர்மானிக்க எப்போ ரைட் ஓஎல்லாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்னு சொல்லி அதை வந்து என்ன செய்வாங்க அனலைஸ் பண்ணுவாங்க அவ்வளவு காலம். அதே விஷயம் தான் இங்கே வந்து நிறைய டைப் ஆஃப் ஜாப்ஸ் இருக்கும். நீங்கள் அது எல்லாத்துலேயும் உங்களோட ஒர்க்கை இன்வால்வ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஒர்க்கை நீங்கள் அமைச்சு கொள்ளணும். அமைச்சு கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து என்ன நடக்கும், அது அந்த பர்டிகுலர் விஷயத்தில் எக்ஸ்பர்ட் ஆகினீங்கன்னா உங்களுக்கு அது ரிலேட்டடாக நீங்கள் இங்கே ஆன்லைனில் ஒர்க் பண்ணுற மாதிரி அமையுமா. ஸோ அதுதான் நீங்கள் விஷயம். அதை நீங்கள் சரியாக விளையும் கொண்டு ஒர்க் பண்ணீங்கன்னா சார் ஓகே ரைட். ஸோ இந்த டைப்பில் தான் வரும். இதை நீங்கள் ஜஸ்ட் வந்து புக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே சப்மிட் பண்ணிங்கன்னா சரியா பிள்ளையான்னு சொல்லுவாங்க. அது ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே ரைட். நாங்கள் இந்த ஜாப் சம்மந்தமாக உங்களுக்கு மேலதிக டீட்டெயில் கிளாஸ் ஜாயின் பண்ணுற சம்மந்தமான ஏதாவது உங்களுக்கு மேலதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். நான் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஒரு வாய்ப்பு அமையும் உங்களுக்கு. இது கொஞ்சம் உங்களுக்கு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு நாலேஜ் படி வருவீங்களே, ஸோ அந்த நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ உங்கள் கிளாஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் மினிமம் 20,000 earn பண்ணும் வரைக்கும் நடக்கும். ஒரு காலம் இல்லை, அதில் உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃப்ரீடமாக இருக்கும். அதை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிக்கொள்ளணும்னா சக்ஸஸ் ஆகி கொள்ளலாம். ஓகே தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த தேவையுடைய ஆட்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி எனக்கு டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கொள்ளுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான